Namaste my dear friends. நான் உங்களோட டாக்டர் கல்யாணி, ஃபவுண்டர் DHYAN Baby prenatal education program, pregnancy and family wellness coach. Blessed child, blissful family. நல்ல ஒரு அற்புதமான குழந்தையை கொடுக்கறதுக்கு தாய் தந்தை தங்களை எப்படி பிரயத்தனப்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். 100 நாள் 100 அற்புதமான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்க அந்த முயற்சியில் போயிட்டு இருக்கும்போது நிறைய தம்பதிகள் கேட்டிருந்தீங்க. தம்பதிகள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தங்களை தயார்படுத்திக்கணும் உடல்நிலையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி தங்கள் உடல் அளவில் சரிப்படுத்திக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா டீடாக்ஸ் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை உடம்பை சுத்தப்படுத்திக்கிறது. சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே சுத்தப்படுத்த பல வழியில் இருந்தாலும் நம்மளோட மீன்ஸ் கிளீனிங் வேர்வை மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் நிறைய மூலமாகவும் வெளியே அனுப்பலாம். அதில் சுத்தப்படுத்துறதுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்க பட்சத்தில் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது டீடாக்சிஃபிகேஷனில். ஆயுர்வேதிக்கில் நிறைய சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் உங்களுக்கு டீடாக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. உங்கள் உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுல வெள்ளை பூசணிக்காய்க்கு அற்புதமான வேலை இருக்குது. தம்பதிகள் வெள்ளை பூசணிக்காயை வாங்கி கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு அதோட இஞ்சியும் லெமனும் உள்ளே சேர்த்து அதை ஜூஸ் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கிற பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னா கட்டை நல்லா க்ளீன் பண்ணும், நல்லா டீடாக்ஸ் ஆகும், யூரின் நல்லா பாஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும், டீடாக்ஸ் உடம்புல ஆறதையும் மோஷன் நல்லா போகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் ப்ராப்ளம் நிறைய குறைக்கும். உங்கள் அலர்ஜியால் வர்ற மீன்ஸ் அல்சர்னால் வர்ற வயிற்றுப்புண்கள் இல்லை ஹீட்னால் வர ஹீட் பபிள்ஸ் பாயில்ஸ் வரவங்களா இருந்தால் கூட நல்லா க்ளீன் ஆகும். டீடாக்ஸ்க்கு பெஸ்ட்டு ஜூஸ் இது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண முக்கியமான பல உணவு பழக்க வழக்கங்களில் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒன்று. இது ஆல்ரெடி எங்களுக்கு உடம்பே ரொம்ப கூலான பாடிங்க, அடிக்கடி சளி பிடிக்கிற உடம்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜூஸில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டுக்கலன்னா தேன் கொஞ்சம் ஹீட் ப்ராப்பர்ட்டி, அது எடுத்துக்கிறதுனால சைனஸோ சளியோ ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கும். மற்றபடி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். டெய்லி ரொட்டீனாக எடுத்துக்கலாம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாக தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 days கேப் விட்டு 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட டெய்லி எடுத்தாலும் நல்லது தான். அப்படி எடுத்துக்கலாம். எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எனர்ஜி நல்லா கொடுக்கும். உயிரோட்டம் உள்ள ஒரு காய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தடியங்காய் அப்படின்னு சொல்கிற இந்த வெள்ளை பூசணிக்காய் தான். யூஸ்வலாக உயிரை எங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சில கோயில்கள்லையோ இடங்கள்லையோ உயிர் பலி கொடுக்கறது உண்டு. அந்த பலி கொடுக்கறதுக்கு உயிரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மனசு நினைக்கும் போது அந்த உயிர் பலிக்கு ஈக்குவலாக கோயில்கள்லையும் சில இடங்கள்லையும் கொடுக்கறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை தடியங்காய் தான். மீன்ஸ் இது வெள்ளை பூசணிக்காய் தான். அந்த அளவுக்கு உயிராக கன்சிடர் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு காய் இது. இது ஃபுல் ஆஃப் எனர்ஜி. நம்ம எனர்ஜி கொஞ்சம் ட்ரைன் ஆச்சுன்னா வி வில் ட்ரிங்க் காஃபி. காஃபி குடித்தா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அஜிடேட் பண்ணும். ஆனால் நீங்கள் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு உடம்பும் நல்லா கூலாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தம்பதியால் ரொட்டீனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களை உடம்பு டீடாக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எனர்ஜி நல்லா பெருக்கும், நல்லா இருக்கும். உயிரோட்டம் உள்ள நல்ல அணுக்களை தாயால் தந்தையால் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரீ ப்ரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப பர்மனெண்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களும் ஸ்லிம்மிங்காக தாய்மார்கள் இதை உபயோகப்படுத்தலாம். அது எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை இதோட அட்டாச் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்க ரெடியாக இருக்கிறேன். இது மேலோட்டமாக கொடுக்குற பல விஷயங்களை டெய்லர் மேடாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா DHYAN Baby வெப்சைட்டில் போய் ரீச் பண்ணி இங்கே ப்ரெக்னென்சி போஸ்ட் ப்ரெக்னென்சியில் உள்ள அற்புதமான கோர்ஸை நீங்கள் எடுத்து கண்டினியூஸாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இன்னும் ஆத்மாத்மான குழந்தை கொடுக்கறதுக்கு, அறிவான அழகான அன்பான குழந்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.